வணக்கம். கடைசியாக அதிமுகவின் தென் மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் பன்னீர்செல்வம் அவர்களை களத்தில் இறக்க தயாராகிவிட்டார்கள். மாவட்ட செயலாளர்கள் எடுத்த அதிரடியான முடிவால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ச்சியான தகவல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக எதை பற்றி கூறுகிறேன் என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆகஸ்ட் 16ஆம் தேதி செயற்குழு கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருந்தார். இந்த செயற்குழு கூட்டத்தில் இனிமேல் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை பற்றி பேசக்கூடாது. மேலும் தலைமை சொல்கின்றது சரியோ தவறோ அதை அப்படியே கேட்க வேண்டும். இல்லை என்றால் தலைமை அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அது தொண்டர்களாக இருந்தாலும் சரி, முன்னாள் அமைச்சர்களாக இருந்தாலும், மாவட்ட செயலாளராக இருந்தாலும் எல்லோருக்கும் இது பொருந்தும். ஏன் என்ன கேள்வி கூட கேட்காமல் அப்படியே செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு தலைமை மீது குற்றச்சாட்டுகளை வெளியில் செய்தியாளர்களிடம் கூறினால் நிச்சயமாக அதற்கான நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்படும் என்பதை தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. காரணம், 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிரணியாக இருக்கக்கூடிய அதிமுகவில் குழப்பங்களும் சச்சரவுகளும் இருந்தால் மிகப்பெரிய அளவிலான வெற்றியை ஏற்படுத்தலாம் என்பதுதான் திமுகவின் நோக்கம். ஆனால் தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களது திட்டத்தை முன்கூட்டியே தெரிந்ததன் காரணமாக செயற்குழு கூட்டத்தில் பன்னீர்செல்வம் அவர்களது தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும், இனி எடப்பாடியால் எங்களை எதுவும் செய்ய முடியாது, கடைசியாக கலவரத்தில் நிலவரம் என்னவென்று புரிந்துவிடும், 2026 சட்டமன்ற தேர்தலில் பன்னீர்செல்வம் தலைமையிலான அதிமுக மிகப்பெரிய அளவில் வெற்றியடையும், 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியின் தலைமை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, எங்களது பதவியே நாங்கள் இழக்க தயாராக இல்லை, அதிமுகவின் அலுவலகத்தில் பெரும் படையுடன் ஆகஸ்ட் 16ஆம் தேதி பன்னீர்செல்வம் அவர்கள் வருவார். அதை எடப்பாடியால் தடுக்க முடியாது. காவல்துறை அலுவலகத்திலும் நாங்கள் மனு ஒன்றை கொடுத்திருக்கிறோம். போலீஸ் பாதுகாப்புடன் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் அலுவலகத்தில் வருவார் என்ற செய்தி தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பூகம்பமாக வெடித்திருக்கிறது. எடப்பாடி ஒன்று நினைத்தால் அதற்கு எதிர்மறையாக மாவட்ட செயலாளர்கள் மிகப்பெரிய அளவில் காய் நகர்த்தி வருகிறார்கள். இதிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தது சரியா, மாவட்ட செயலாளர்கள் செய்வது சரியா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.